Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து கனெக்ஷன் டெர்மினேஷன் இன் TCP. ஸோ எனக்கு கிளைண்ட் இருக்குது, சர்வர் இருக்குது. இப்போ கிளைண்ட் வந்து எனக்கு கனெக்ஷன் வேண்டான்னு சொல்லி சர்வர்கிட்ட சொல்லுது. அப்போது அது என்ன பண்ணுதுன்னா ஃபின்னுங்கிற ஒரு பேக்கெட் அனுப்புது. ஃபின் ஈக்குவல் டு 1ங்கிற ஃப்ளாக் செட் பண்ணுறாங்க. ஏன் செட் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து டேட்டா அனுப்ப வேண்டியது இல்லைன்னு சொல்லி கிளைண்ட் வந்து சர்வருக்கு அனுப்புது. ஸோ அப்போது ஃபின் ஈக்குவல் டு 1. ஸோ இது அனுப்பினோடனே சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்வருக்கு ஏற்கனவே விண்டோஸ் சைஸ் வந்து 10 bytes இருக்குன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பஃபர்னு சொல்லியிருப்பேன். பஃபரும் சொல்லலாம், விண்டோஸ் சைஸும் சொல்லலாம். சர்வர் விண்டோஸ் சைஸ் வந்து 10 bytes இருக்குது. ஸோ அப்போது இந்த பேக்கெட் அனுப்பினோடனே அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட விண்டோஸ் சைஸ், அதோட பஃபர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? ஏன்னா கிளைண்ட்டுக்கு இனிமேல் டேட்டா அனுப்ப வேண்டிய வேலை இல்லை. ஸோ டேட்டா அனுப்ப வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு விண்டோஸ் சைஸும் வந்து தேவையில்லை இல்லையா? ஸோ அனுப்பிடும். ஸோ அதை ரிசோர்ஸஸ் எல்லாம் அது ஃப்ரீ பண்ணிடும். ஃப்ரீ பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கும் வந்து டேட்டா அனுப்ப வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன பண்ணோம், திருப்பி ஃபின் ஈக்குவல் டு 1 நானும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபின் ஈக்குவல் டு 1ங்கிற ஃப்ளாக் செட் ஆகும். அக்னாலஜ்மெண்ட் ஈக்குவல் டு 1. ஏன் அக்னாலஜ்மெண்ட் ஈக்குவல் டு 1? நீ அனுப்பின பேக்கெட் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டு அதை அனுப்புது. ஸோ இது அனுப்பினோன்னே என்ன பண்ணோம், கிளைண்ட் வந்து விண்டோஸ் சைஸ் வந்து இதுவும் 10 bytesன்னு தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து அதோட ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீ அனுப்பின பேக்கெட் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு கிளைண்ட் வந்து சர்வருக்கு ரிப்ளை கொடுக்கும். அதை அக்னாலஜ்மெண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து 3-way கனெக்ஷன் டெர்மினேஷன். இப்போ இதிலே வந்து 4-way கனெக்ஷன் டெர்மினேஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளைண்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லணுன்னே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஓகே ஸோ ஃபினிஷ் சொன்னோன்னே சர்வர் என்ன பண்ணோம், சர்வர் அதோட பஃபரை வந்து பஃபர் சைஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சர்வருக்கு வந்து இன்னும் டேட்டா அனுப்பணும். அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, திருப்பி வந்து அக்னாலஜ்மெண்ட் ஃப்ளாக் மட்டும் அனுப்புது. அக்னாலஜ்மெண்ட் ஃப்ளாக் அனுப்புதுன்னா சர்வருக்கு வந்து ஃபினிஷ் பண்ண இன்னும் ரெடி ஆகலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா அனுப்பணும்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் கழித்து சர்வர் என்ன பண்ணுதுன்னா ஃபின் ஈக்குவல் டு 1 அனுப்புது. ஸோ ஃபின் ஈக்குவல் டு 1 அனுப்பினோன்னே கிளைண்ட் என்ன பண்ணுது, இதோட பஃபர் சைஸ், இதோட விண்டோ சைஸை ரிலீஸ் பண்ணிடுது. ரிசோர்ஸஸ் பஃபர் சைஸ் அல்லது விண்டோ சைஸை தான் நான் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறேன். அந்த ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ நீ அனுப்பின பேக்கெட் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு கிளைண்ட் வந்து சர்வருக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சர்வர் வந்து இமீடியட்டாக நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு டேட்டா அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடித்தோடனே ஃபின் ஃப்ளாக் அனுப்புது. அது ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கிளைண்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்புது. ரைட்டா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இது கிளைண்ட் சர்வருக்கு அனுப்புகிற வேண்டியது, சர்வர் கிளைண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தாச்சு. சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இப்போ வந்து தேர்டு இது பார்ப்போம். சீக்வன்ஸ் நம்பர் 31 ஃபின் ஈக்குவல் டு 1. கிளைண்ட் வந்து நான் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபின் ஈக்குவல் டு 1 அனுப்புது. ஸோ ப்ரீவியஸ் பேக்கெட் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. ACK ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எனக்கு என்ன வரணும், 91. ஏன் எப்படி 91 அப்படின்னா, இங்கே 81 to 90 வந்து 10 bytes. ஸோ 10 bytes அனுப்பிடுச்சு. நான் விண்டோஸ் சைஸ் ரெண்டுத்துக்குமே வந்து 10 bytesன்னு சொல்லியிருந்தேன். இல்லைனா லென்த் ஆஃப் த பேக்கெட் வந்து 10 bytes. ஸோ 81 to 90 வந்து யூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்பர் எனக்கு 91 வரணும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு இது வந்து கிளைண்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லுது. சர்வர் வந்து அந்த பேக்கெட் ரிசீவ் ஆகணுன்னே சீக்வன்ஸ் நம்பர்ஸ் 91 கொடுத்துட்டு அதுவும் ஃபின் ஈக்குவல் டு 1, ACK ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு இதோட சீக்வன்ஸ் நம்பர், கிளைண்ட் என்ன சீக்வன்ஸ் நம்பர் அனுப்பிச்சிட்டோ +1. ஸோ 32. ஓகேவா? ஸோ 31 + 1 32. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நீ அனுப்பின நானும் அதுவும் அனுப்பிடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிசோர்ஸஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஈக்குவல் டு 32, ACK ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் சீக்வன்ஸ் நம்பர் +1. ஸோ எப்போ +1ன்னு நான் சொல்ல முடியும், நான் வந்து ஃபினிஷ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போதும் டெர்மினேட் பண்ணும் போதும் சீக்வன்ஸ் நம்பர் எனக்கு 1 ஆட் ஆகிருக்கும்.
ஓகேவா. இதில் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஃபின் ஃப்ளாகுக்கு கண்டிப்பாக சீக்வன்ஸ் நம்பர் தேவை. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அக்னாலஜ்மெண்ட் பண்ணும்போது சீக்வன்ஸ் நம்பர் தேவையில்லைன்னு. இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபின் ஃப்ளாக் அனுப்பும் போது, ஃபினிஷுங்கிற பேக்கெட் அனுப்பும் போது நான் கண்டிப்பாக சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி வெறும் அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அனுப்பும் போது மட்டும்தான் எனக்கு சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் ஏன் சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? சீக்வன்ஸ் ஈக்குவல் டு 32, இங்கே ஏசிக்கு அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ஃபின் ஃப்ளாக் இல்லை. லாஸ்ட்டு கிளைண்ட் வந்து திருப்பி சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது. ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்பர் 32வை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸ் நம்பர் கன்சியூம் ஆகாது, இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் சீக்வன்ஸ் நம்பர் 9131 நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஃபினிஷ் பேக்கெட்டோடு சேர்த்து அனுப்புறதுனால சீக்வன்ஸ் நம்பர் கண்டிப்பாக அனுப்பி தான் ஆகணும். ஓகேவா. இந்த சீக்வன்ஸ் நம்பரை நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கனெக்ஷன் டெர்மினேஷன் டிசிபியில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம டிசிபி கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.